ஆலயம் செல்வோம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரதத்தில் நிறைய கதை மாந்தர்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமானவர் ஜெயத்ரதன். யார் இந்த ஜெயத்ரதன்? ஜெயத்ரதன் பெற்ற வரங்கள் என்ன, சாபங்கள் என்ன, ஜெயத்ரதனால மகாபாரதத்தில் என்னென்ன நடந்தது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கதையை பார்ப்போம். சித்த ராஜ்யத்தோட அரசன் விருத்தாட்சரன், அவனோட மகன் தான் இந்த ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் திறம் வாய்க்க பெற்றவனாக வடிவெடுத்த பொழுது ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டான் விருத்தாட்சரன். தன்னுடைய தவத்தில் ஜெயத்ரதன் பற்றிய உண்மை ஒன்றை ஞான திருஷ்டியில் கண்டான். உலக பிரசித்தி பெற்ற போர் வீரன் ஒருவன் ஜெயத்ரதன் தலையை கொய்து கொள்வான் என்பது அவன் பெற்ற நாணக்காட்சி. அதை அறிந்த விருத்தாட்சரன் இறைவனிடம் தவம் புரிந்து தன் மகன் ஜெயத்ரதன் தலையை எவன் தரையில் விழச் செய்கிறானோ அவன் தலை சுக்குநூறாக விடிக்க வேண்டும் என்ற வரம் பெற்றான். ஜெயத்ரதன் யார்னா கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன் தான். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்பொழுது திரௌபதிக்கு துணையாக சில பெண்கள் இருந்தபடியால் பாண்டவர்கள் ஐவரும் வேட்டையாட வனத்திற்குள் சென்றிருந்தார்கள். அந்த நேரம் ஜெயத்ரதன் காமியக வனத்தில் தாண்டி தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் திரௌபதியை பார்த்ததும் கொஞ்சம் கூட நாணமே இல்லாமல் அவளிடம் தனது காதலை தெரிவித்தான். திரௌபதி பாண்டவர்களின் மனைவி என்று தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்ட பின்பும் அவனுடைய செயல் முற்றிலும் சரியானதாக இல்லை. திரௌபதி நீ ரொம்ப தப்பு பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவள் கொடுத்த விளக்கத்திற்கு ஜெயத்ரதன் செவி சாய்க்கவே இல்லை. நாடோடிகளாகிய பாண்டவர்கள் அவளை மனைவியாக வைத்திருக்க தகுதியற்றவர்கள் என்றும் நாடாளும் வேந்தன் என்னும் முறையில் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் தனக்கு மனைவியாக்கி கொள்ள எடுத்துக்கொள்ளவும் எனக்கு உரிமை உண்டு என்று பேசினான். அதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் கைச்சண்டை நிகழ்ந்தது. திரௌபதி ஜெயத்ரதனை கீழே தள்ளினாள். இருப்பினும் அவனுடைய வலிமைக்கு முன்னால் திரௌபதியோட வலிமை எடுபடலை. கையையும் காலையும் கட்டி தன் ரதத்தில் பலவந்தமாக தூக்கி சென்றான். திரௌபதிக்கு துணை இருந்த பெண்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஏதோ அசம்பாவிதம் நிகழ்வதாக பாண்டவர்கள் உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்து திரும்பினர். திரௌபதியை காணவில்லை. நடந்தவற்றை விளக்கமாக அங்கிருந்த பெண்கள் எடுத்து கூறினர். அக்கணமே சகோதரர்கள் ரதம் போன வழியில் விரைந்து ஓடினர். ஜெயத்ரதனை பிடித்து நிறுத்தினர். அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டை மூண்டது. சிறிது நேரத்தில் ஜெயத்ரதனை தோற்கடிக்கப்பட்டான். பீமன் அவனை கீழே போட்டு மிதித்தான். ஜெயத்ரதனுக்கு மயக்கம் வந்தது. மயங்கி விழுந்தான். அவன் மயங்கி கிடந்த பொழுது 5 சிறு குடுமி வைத்து அவனுடைய தலைமுடி வெட்டப்பட்டது. அதன் விளைவாக அவனுடைய தோற்றம் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பரிதாபமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுக்கு மயக்கம் தெளிந்தது. அப்பொழுது அவன் ஒரு கால்நடை போல கயிற்றில் கட்டப்பட்டிருப்பதை அவன் அறிந்தான். பாண்டவ சகோதரர்கள் ஜெயத்ரதனை கைது செய்து தர்மரிடம் அழைத்து சென்றார்கள். என்ன தண்டனை அளிக்கலாம் என்று கேட்டார்கள். தர்மரோ அமைதியை நாடி நின்றார். பீமன் ஜெயத்ரதனை கொள்வதற்கு தர்மரிடம் அனுமதி கேட்டான். அதற்கு தர்மரோ குற்றங்கள் பல ஜெயத்ரதன் செய்திருக்கிறான், எனினும் இவன் நமக்கு மைத்துனன். காந்தாரியின் கடைசி குழந்தையாகிய துசலாவுக்கு இவன் கணவன். அனைத்தையும் யோசித்து பார்த்து இவனை மன்னித்து இவன் உயிரை காப்பாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி அவனை விடுதலை செய்தார். ஜெயத்ரதன் அவமானத்தால் தலையை தொங்க போட்டு கொண்டு தன் போக்கில் போனான். அவன் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போகாமல் கங்கை கரையோரம் சென்று சிவருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். நாட்கள் பல கழிந்தன. சிவருமானம் அவன் தவனத்திற்கு இணங்கி காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஜெயத்ரதன் வரும் காலத்தில் யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்வதற்கு ஏற்ற வல்லமை தனக்கு தர வேண்டும் என்று சிவருமானிடம் வரம் கேட்டான். அதற்கு சிவன் பாண்டவர்களை கிருஷ்ணன் காப்பாற்றுகின்றார். ஆகையால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது. நீ செய்த தவத்திற்கு பலனாக ஒரே ஒரு நாள் மட்டும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர்த்து போர்க்களத்தில் ஜெயத்ரதன் யாரை வேண்டுமானாலும் எளிமையாய் தோற்கடிக்கும் ஆற்றலை பெறுவாய். சிறிது நேரத்தில் அவர்களை சமாளிக்கும் திறமை உனக்கு வந்தமையும். அந்த நாளை நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். சிறிதளவேனும் சிவபெருமான் தனது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்ததை குறித்து ஜெயத்ரதனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்த அவன் கங்கை கரையிலிருந்து தனது நாட்டிற்கு புறப்பட்டு போனான். மகாபாரதத்தில் யுத்தம் ஆரம்பித்து விட்டது. யுத்தத்தில் பத்ம வியூக அமைப்பை துரோணர் அமைத்தார். இதை கண்ட தர்மர் கலங்கினார். முற்றிலும் ஆபத்து வாய்ந்த பத்ம வியூகம் பாண்டவர்களின் படைகளை விரைவில் அழித்துவிடும். இந்த நெருக்கடியில் அபிமன்யு தன் திறமையை கையாண்டு பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தான். பாண்டவர்களின்
துர்பாகியவசத்தால் அபிமன்யுவை பின்பற்றி ஏனைய போர் வீரர்கள் உள்ளே நுழைய இயலவில்லை. அபிமன்யு உள்ளே நுழைந்ததும் பத்ம வியூகம் மூடிக்கொண்டது. போர் வீரர்கள் இந்த யூகத்திற்குள் நுழைய முடியாதவாறு ஜெயத்ரதன் தன் வலிமையால் பத்ம வியூகத்தின் நுழைவாயிலை மறைத்தான். அன்று முழுவதும் வீரியம் நிறைந்த போராட்டமாகவே கழிந்தது. ஆயினும் ஜெயத்ரதன் வெல்ல பாண்டவர் போர் வீரர்கள் இயலவில்லை. சிவன் கொடுத்த வரத்தை இப்போது ஜெயத்ரதன் பயன்படுத்தி பீமன், நகுலன், சகாதேவன், யுதிஷ்டிரர் அபிமன்யுவிற்கு உதவி செய்யாதவாறு தடுத்தான். இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்து அபிமன்யுவின் தேகத்தை துரோணர், கிருபர், கர்ணன், ஜெயத்ரதன் ஆகியோர் செலுத்திய அம்புகள் துளைத்தது. அபிமன்யு தரையில் விழுந்து வீரமரணம் எய்தினான். திசையில் அழித்து திரும்பிய அர்ஜுனன் காதில் இந்த செய்தி விட அவன் மயங்கி விழுந்தான். கிருஷ்ணரின் ஸ்பரிசம் பட்டு எழுந்த அர்ஜுனன் மகளின் உடலை கட்டி தழுவி அழுதான். மகளின் மரணத்திற்கு மூல காரணம் ஜெயத்ரதன் என அறிந்து, ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொள்வேன், தவறினால் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று கூறி இது கிருஷ்ணர் மீது ஆணை என்றும் சபதம் எடுத்துக்கொண்டான். அர்ஜுனனின் சபதம் ஒற்றர்களின் வழியாக ஜெயத்ரதனின் செவிக்கு எட்டியது. சபதத்தை கேட்டு ஜெயத்ரதன் போர்க்களத்தை விட்டு நான் நாட்டிற்கு ஓடிவிடலாமா என யோசித்தான். அது வீரனுக்கு அழகில்லை என்று மற்றவர்கள் தடுத்தார்கள். கௌரவர்கள் ஒன்று கூடி ஜெயத்ரதனை காப்பாற்ற திட்டம் தீட்டினார்கள். சூரிய அஸ்தமனம் முடியும் வரை ஒரு மலை குகைக்குள் ஜெயத்ரதனை மறைத்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அப்போது ஜெயத்ரதன் துரோணரை பார்த்து, நீங்கள் அனைவருக்கும் சமமாகத்தான் வில் பயிற்சி அளித்தீர்கள், ஆனால் அர்ஜுனன் போல் மற்றவர்கள் சிறக்கவில்லையே ஏன் என கேட்டான். அதற்கு துரோணர், அர்ஜுனன் தவ வலிமையுடையவன், ஆகவே மேம்பட்டு விளங்குகின்றான். அவனுடைய தவ வலிமை என்னிடம் மட்டுமல்ல, கௌரவர்கள் படையில் யாரிடமும் இல்லை. அவனை எதிர்க்கும் சக்தி படைத்தவர்கள் இருவர் மட்டுமே இருக்கிறார்கள். ஒன்று இப்பொழுது அம்பு படுக்கையில் இருக்கும் பீஷ்மர், மற்றவர் விதுரர். அவர் துரியோதனின் அறிவற்ற செயலால் போரில் பங்கேற்கவில்லை. மேலும் கிருஷ்ணன் அவன் நோக்கி சாரதியாக இருக்கிறான். இந்த யுத்தத்தை பொறுத்தவரை அவனை வெல்ல யாராலும் முடியாது என்று கூறினார். மறுநாள் யுத்தம் ஆரம்பித்தது. அர்ஜுனன் போர்க்களம் எங்கும் ஜெயத்ரதனை தேடினான். ஜெயத்ரதனை கிடைக்கவில்லை. மாலை நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. எவரும் அறியாத மலைக்குகை ஒன்றில் ஜெயத்ரதனை தகுந்த பாதுகாப்போடு மறைத்து வைத்து விட்டார் துரியோதனன். அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி காணாமல் நம்பிக்கை இழந்தான். துரியோதனன் தன் திட்டம் வென்றுவிட்டதாக கூறி ஆனந்தம் அடைந்தான். சூரியன் மேற்கு திசையில் தன் பயணத்தை முடித்துக்கொள்ள ஆயத்தமாக இருந்தார். கௌரவ படைகள் வெற்றி அடைந்து விட்டதாக ஆரம்பித்து திரும்பிய திசை எங்கும் கௌரவ படையின் வெற்றி முழக்கம். பாண்டவர்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள். கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியின் மூலம் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்தார். சூரியன் மறைந்து விட்டான். அர்ஜுனன் முயற்சி தோற்றுவிட்டது. பாண்டவர்கள் பதறினார்கள். மனம் உடைந்தான் அர்ஜுனன். அபிமன்யுவை நினைத்து கண்ணீர் சிந்தினான். கிருஷ்ணர் மேல் தான் செய்த சபதத்தை நிறைவேற்ற ஆயத்தமானான். மௌனம் சாதித்தார் கிருஷ்ணர். அக்னி வளர்க்கப்பட்டது. எடுத்த சபதத்தின்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய தயாரானான். அவன் அக்னியில் இறங்கி அழியப் போவதை காண ஜெயத்ரதனுக்கு ஆவலோடு ஆவல். மலைமுகடின் மறைவிடத்திலிருந்து வெளியே வராது கௌரவரின் கூட்டத்தில் ஒருவனாக நின்று கொண்டான் ஜெயத்ரதன். பாண்டவர்கள் தன்னை அவமானப்படுத்தியதற்கு பழி தீர்த்து விட்டதாக எண்ணி பூரிப்படைந்தான். பாண்டவர்கள் வேதனையுடன் காணப்பட்டார்கள். ஆனால் எல்லாம் அறிந்த கிருஷ்ணரோ தன் நிலையை நிகழ்த்த காத்து கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கினான் அர்ஜுனன். அப்பொழுது கிருஷ்ணர், அர்ஜுனா, காண்டிபத்தை உன் கையில் ஏந்தி தலைகளை கொய்ய நினைத்த இடத்திற்கு கொண்டு போகும் வல்லமை வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை நானேற்றி வண்ணம் அக்னி வலம் வா என்றார். அர்ஜுனன் கிருஷ்ணரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வாறே செய்தான். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கிருஷ்ணர் தன் நிலையை ஆரம்பித்தார். சுதர்சன சக்கரம் சூரியனை விட்டு நகர்ந்தது. இருள் என்னும் மாயை மறைந்து மேற்கு திசையில் வானம் சிவப்பொளி வீசியது. கண்ணன் தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்திருந்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அர்ஜுனனின் கண்களில் தூரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஜெயத்ரதன் தென்பட்டான். அர்ஜுனா, அதோ ஜெயத்ரதன். நானேற்றிய அஸ்திரத்தை விடுத்து அவன் தலையை கொய்து வனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் தந்தை விருத்ராக்ஷன் என் மடியில் விழ செய் என்றார். ஆணையிட்டார் கிருஷ்ணர். கண்ணிமைக்கும் நேரத்தில் காண்டிபத்திலிருந்து கணைகள் புறப்பட்டது. அது ஜெயத்ரதன் தலையை கொய்து விண்ணிலே தூக்கிச் சென்று வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த அவன் தந்தை விருத்ராக்ஷனின் மடியில் போட்டது. தன் தவத்தை யாரோ கலைப்பதாக எண்ணி மடியில் விழுந்த தலையை தரையில் தள்ளினான் விருத்ராக்ஷரன். உடனே விருத்ராக்ஷரின் தலை சுக்குநூறாக வெடித்தது. விருத்ராக்ஷரன் பெற்ற வரத்தை பற்றி ரகசியத்தை கிருஷ்ணர் ஒருவரே அறிந்தவர். அர்ஜுனனை காப்பாற்றும் பொறுப்பை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான்.
பாண்டவர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. கிருஷ்ணர் அர்ஜுனனை நெஞ்சார தழுவிக்கொண்டார். சபதத்தை முடித்தான் அர்ஜுனன். மகாபாரத யுத்தத்தில் 14ஆம் நாள் இறுதி ஜெயத்ரதன் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலோடு அர்ஜுனன் கையால் இறந்து போனான். மகாபாரதம் வெறும் கதை இல்லைங்க, வாழ்க்கைக்கான பாடம். மகாபாரதத்துலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். இன்றளவும் மகாபாரத கதையில் வரும் கதாபாத்திரங்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டே தான் இருக்காங்க. நம்ம கற்பனைக்கு எட்டாத கதைகள் பல மகாபாரதத்தில் உண்டு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.